ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு தேவையான தேங்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுனால இப்படி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் துருவி போட்டுக்கிட்டாலும் சரி. ஸோ தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன், தேங்காய் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். இப்படி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. அதனால் பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. சட்னிக்கு தேவையான பொட்டுக்கடலை போட்டாச்சு. அடுத்ததாக 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து சட்னியை நம்ம பவுலில் மாற்றிட்டோம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கப்புறமா கடுகும் உளுந்தும் கலந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். ஸோ அப்போ அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாய் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து உங்கள் சட்னியில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், சுவையான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.